மீனாக்கு மயில் கால் பண்ணுறாங்க. "மீனா எங்கப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க அத்தை வீட்ல தான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "வீட்ல எல்லாரும் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஏங்க?" அப்படின்னு சொல்லி "இல்ல எல்லாரும் இருக்காங்களான்னு சும்மா தான் கேட்டேங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் எல்லாரும் இருக்காங்களே என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதிலே சொல்லாம மயிலு ஃபோன டக்குன்னு வச்சுடுறாங்க. "என்னாச்சு? ஃபோன் பண்ணாங்க, விஷயத்த கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. யாருடி ஃபோன்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே கோமதியும் கேட்குறாங்க. "இல்ல அத்த அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "யாரு சொல்லு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லங்க அத்த என் ஆஃபீஸ்ல இருந்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆஃபீஸ்ல ஃபோன் பேசின மாரி தெரியலையே." "இல்லங்க அத்த ஆஃபீஸ் வேலையா தான்" அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு மயிலு வராங்க வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள வரத பார்த்தோன்னே, "ஏய்! இவ எதுக்குடி இங்க வந்திருக்கிறா? இவள ஃபர்ஸ்ட்டு வெளில போ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்றாங்க. மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா வந்துட்டு, "அக்கா நீங்க எப்படிக்கா இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடி நான் எவ்வளோ தூரம் கோவமா பேசிட்டு இருக்கிறேன். நீ என்ன அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு உட்காந்துருக்க. அவ வெளியில போறாளா? இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க அத்த, உங்ககிட்ட நான் வந்துட்டு ஒண்ணும் இப்போ உட்காந்து விருந்து சாப்பிடலாம் நான் வரவும் இல்ல. நான் இந்த வீட்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கெஞ்சறக்காக நான் வரல. ஆனா உங்க பையன பத்தி உங்களுக்கு தெரியணும்ல. அதத்தான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சரவணன், "என்ன பத்தி என்னடி தெரியணும்? எங்க அம்மா, எங்க அப்பாவுக்கு என்ன தெரியணும் என்ன பத்தி? ஒழுங்கா வீட்லருந்து வெளில கிளம்பி போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க அத்த, நான் எங்க வீட்ல உங்ககிட்டயும், மாமாகிட்டயும் தான் விஷயத்த சொல்ல வந்தேன். அதே சமயத்தில எல்லாரும் இங்க இருக்கிறப்போ சொன்னா, எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் எல்லாரும் இருக்கிற நேரமா பார்த்து வந்திருக்கேன். மத்தபடி நான் வந்துட்டு இந்த வீட்ல குடும்பம் நடத்துறதுக்காகவோ, இல்ல உங்க பையனோட சேர்ந்து வாழ்றதுக்காக நான் வரல" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன், "என்னாச்சுப்பா? நீ இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. ஏன் இவ்வளோ தூரம் கோவமா பேசுற? கோவப்பட கூட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. அவங்க குடும்பமே சேர்ந்து பொய் பேசி தானே ஏமாத்துனாங்க. இப்ப அவ கோவப்படுறாளா இல்லையாங்கிறத இப்ப ரொம்ப முக்கியமா?" அப்படிங்கிற மாரி உடனே வந்துட்டு கோமதி பேசுறாங்க. அப்ப வந்துட்டு, "இங்க பாருப்பா மீனா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. ஏதோ சொல்ல வந்திருக்காளா என்னன்னு சொல்லி கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு, "என்னாச்சு மயிலு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாண்டியனும் கேட்குறாரு. அப்ப வந்துட்டு உடனே பா பா பாட்டிமா இருந்துகிட்டு, "ஏன்பா என்னப்பா வீட்ல நீயும் உங்க அம்மாலாம் பண்ணி சேர்ந்து என் குடும்பத்தையே வந்துட்டு என் பொண்ணோட குடும்பத்தையே சீரழிச்சதெல்லாம் பத்தலையா? அப்ப மறுபடியும் எதுக்கு வீடு தேடி வந்திருக்க? நீ வருவ, பின்னாடியே உங்க ஆத்தாக்காரி வருவா. பிரச்சனை பண்றதுக்கு தானே இப்ப நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க. ஏன் அமைதியா இருக்க?" அப்படின்னு தானே அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க மத்ததெல்லாம் பேசுங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க மீனா பக்கத்துல போயிட்டு, "அக்கா எதுக்குக்கா இங்க தேவையில்லாம வந்திருக்கீங்க? பிரச்சனை ஆயிரப்போதுக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மீனா, இதுக்கு மேல என்னால பேசாம அமைதியா போயிட்டு இருக்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, இவரு இன்னொரு பொண்ணோட சேர்ந்து அங்க ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடவும் பிடிக்கவும் இருந்தாரு. நான் கூட சரி ஃப்ரெண்டா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா பழகுன விதம், வண்டியில போற விதமெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டு மாரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையிலயும் பார்த்தா மறுபடியும் வந்துட்டு அந்த பொண்ணோட கோயிலுக்கும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காரு. திரும்ப திரும்ப இதெல்லாம் பார்த்துட்டு நான் சலிச்சுட்டு போணுமா? என்கிட்ட என்ன தப்பு இருக்குது? கல்யாணத்துக்காக எங்க வீட்ல பொய் பேசிட்டாங்க தான். ஆமா, பொய் சொன்னாங்க தான். இல்லைன்னுலாம் சொல்லல. அதத்தான் நான் வந்து ஒத்துக்கிறேனே! தப்பு பண்ணிட்டேன் தான். ஒரு தடவ மனுஷனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கக்கூடாதா? குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் என் வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு, நான் மட்டும் போய் ரிப்போர்ட் நான் போய் செக் பண்ணல. மீனா தான் கூட வந்தா. வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் செக் பண்ணி ரிப்போர்ட்ட கொண்டு வந்து குடுத்தா, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. இது யாருடைய குழந்தையோன்னு சொல்லி வாயில கொஞ்சம் கூட நரம்பே இல்லாம, நாக்குல நரம்பே இல்லாம பேசிட்டாரு. அதுக்கூட சரி ஓகே. இவர்கிட்ட அவ்வளோதான். இனிமேல் இவருக்கு நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒத்த வார்த்தையில இனிமேல் இவரோட சேர்ந்தே வாழக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டு என் குழந்தைய நானே பார்த்துக்கலாம். நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு நான் வந்து இருந்தேன். அப்புறம் பார்த்தா அடுத்ததா வந்து இவரு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கறது? கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்தி உசுரோட இருக்கேன். என் கண்ணு முன்னாடியே இப்படி இன்னொருத்தியோட அவரு பேசுறதோ, போறதோ, வரதோலாம் பார்த்துட்டு நான் சலிச்சுட்டு போயிட்டு இருக்கணுமா? எதுக்காக நான் வந்துட்டு அமைதியா போயிட்டுருக்கேன்? எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் எப்படியும் இவரோட சேர்ந்து வாழணும்னு தான் நெனச்சேன். அதுக்காக தான் எங்க அம்மா கேஸ் கூட போட்டாங்க. அவங்க பண்ணது நியாயம்னுலாம் சொல்லல. பத்துன்னு பண்ணது தப்பு தான். இல்லைன்னுலாம் சொல்லல. அந்த தப்புக்காக மன்னிப்பு கூட நாங்க கேட்டாச்சு. கேட்கவும் செய்றேன் நானு இப்போ. ஆனா வந்துட்டு எதுக்காக வந்து நான் இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் இவரோட சேர்ந்து வாழணும் தான் மாமா, மாமான்னு இவரு பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். ஆனா அப்படி இருந்தும் கூட இவரு என்னையெல்லாம் யோசிக்காம, என்ன பத்தி யோசிக்காம, அவர் வ இவர் அவருடைய குழந்தை என் வயித்துல வளருது அப்படிங்கிறத அத கூட யோசிக்காம, இப்படி வந்துட்டு இன்னொருத்தரோட சுத்திட்டு இருந்தா, இதெல்லாம் நான் பார்த்துட்டு போகணுமா? இதுதான் வந்து உங்க பையனுடைய லட்சணமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. இத கேட்டோனே கோமதி என்ன சொல்றா அவ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப உடனே மீனா வந்துட்டு, "ஆமாங்க அத்த. நானுமே மாமாகிட்டயே அன்னைக்கே கேட்டேன். அது யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா ஃப்ரெண்டு மாரி எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னப்பா மீனா, அவ தான் ஏதோ சந்தேகப்பட்டு பேசுறான்னு, நீ இப்படி அவளோட சேர்ந்து நீ வந்து பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த மயில் வந்துட்டு மொத்தல அழுது அழுது வந்துட்டு உன் மனசையும் மாத்தி வச்சிருக்கிறாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்துட்டு மயிலக்கா சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்கள கோயில்ல வச்சு பார்த்தேன்ல. உங்ககிட்ட இத பத்தி நான் கேட்கவும் செஞ்சேன்ல. நீங்க கூட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாப்பா இப்பவும் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஃப்ரெண்டுனா எதுக்கு மாமா? வீட்டுக்கு வர வச்சு பேசலாம். இல்ல வந்துட்டு கடையிலேயே வச்சு பேசிக்கலாம். அத விட்டுட்டு எதுக்கு கோயிலுக்கும் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு பொது இடத்துலலாம் பார்த்துக்கிறீங்க, பேசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன், "ஓ! அதனால தான் நீ டெலிவரி குடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, அப்பப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வரியாடா? கேட்டா வந்துட்டு அது இது சாக்கு சொல்லிட்டு இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பார்த்துக்கங்க. எல்லாரும் பார்த்துக்க நல்லா. உங்க பையனோட லட்சணம் இதுதான். இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இவரு நீங்க மத்ததெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், பொய் பேசிட்டேன். எல்லாமே நான் பண்ண தப்புனால தான் அவர் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லல. ஆனா, கொஞ்சம் கூட இதே இல்லாம வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னா, அத எப்படி நான் ஏத்துக்கிட்டு நான் வந்து எப்படி போக போக முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா அவருக்கு இத்தன நாளா என் மேல என்ன சந்தேகத்தோட வந்தாரா? என் மேல சந்தேக புத்தியோட தான் இருந்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எனக்கு பாரு, நான் வந்து எதுவும் மனசறிஞ்செல்லாம் உன் வயித்துல அப்படி குழந்தை வளருது, என் குழந்தை இல்லைன்னு நான் சொல்லியிருந்தது தப்பு தான். மனசறிஞ்செல்லாம் சொல்லல. ஏதோ கோபத்துல அப்போதைக்கு
வரைக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க மீனா, நான் தான் அப்பயே சொன்னேன்லக்கா, இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கக்கா, பெருசு பண்ணாதீங்க. சரி மீனா, அதை கூட நான் மனசில் வச்சுக்கல. அப்போ யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு கூட இவரு தொடர்ச்சியாக வந்துட்டு வெளியில் போகவும் வரவும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் இப்போலாம் ஊர் மக்கள்லாம் பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா, பண்ண மாட்டாங்களா? இவருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? இதுவே நான் வந்து இது மாதிரி சுற்றிட்டு இருந்தா சரியா போயிருமா? இவங்களாம் என்னென்ன பேசியிருப்பாங்க, இல்லை ஊரை எப்படி காரி துப்பி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாண்டியனும் கோமதி என்ன பேசுறதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. "அத்தை சொல்லுங்க அத்தை, மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. "என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னத்த சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் பையன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைல்ல, ஆனால் பண்ணிட்டாரே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி இப்போ அங்கே பாரு, எதாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு, போகட்டும்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க மாமா, நாங்கள் பண்ணது தப்பு தான், நாங்கள் எங்கள் கேஸை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். அதே போல் இவரு டைவர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள். நான் இவருடைய வாரிசு என் வயித்துல வளர்ந்துட்டுருக்கு, அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நான் இவரோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவரே இப்போ வந்து ஒத்துக்கிட்டாருல்ல, நான் வந்துட்டு ஏதோ மனசறிஞ்சு சொல்லல, ஏதோ வாய் வார்த்தையே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அப்படியே சந்தேகமாக இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் செக் பண்ணுமோ, எத்தனை ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுறாலும் சொல்லுங்கள், நான் வரேன். என் வயித்துல குழந்தை வளருதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் பேசுங்க. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்க. நானும் எங்கள் வீட்டில் சொல்லி கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு பொய்யும் பேச மாட்டேன், என்னை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற மீனா, இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அக்கா வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ரொம்ப தப்பான முடிவு தான் அது, அது யாரும் செய்யக்கூடாத முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடி சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் ஆஃபீஸ் விட்டு வரப்போ இது மாதிரி கிணத்துமேட்டில் போயிட்டு அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நின்றுட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க தப்பை உணர்ந்திருந்தா இது மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு நான் பேசிட்டு வந்தேன் நான். இந்த அளவுக்கு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா இனிமேல் அவங்க தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் கொஞ்சம் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கோமதி சொல்கிறாங்க, "ஏண்டி நீ போனால் பரவாயில்ல, நம்ம வீட்டோட வாரிசு வயித்துல வளர்ந்துட்டு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்கத்த பேசுகிறீங்க? அப்போ மயிலக்கா போனால் பரவாயில்லையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லடி அப்படி சொல்ல வரல நான், நம்ம வாரிசு அவள் வயித்துல வளருதில்ல அது மாதிரி சொல்ல வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, டேய் இங்கே பாரு, நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து போய் அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி இவங்க சொல்கிறது கன்ஃபார்மாக பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, "என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறத மட்டும் கேட்க சொல்லு, இந்த விஷயத்துலையாவது நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்க சொல்லு, எல்லா விஷயத்தையும் நீங்களே தானே முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கோமதியும் வந்துட்டு மயிலை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, "ஆணு வரட்டுமாங்க அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை நீ இங்கேயே இரு, நீ தான் முன்னாடியே போயிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு, இல்லை நானே போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மயிலக்காட்ட, "அக்கா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அங்கே போய் டாக்டருக்கு செக் பண்ணவும் செய்கிறாங்க. இவங்க கன்சீவாக இருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் தாங்கிற சொல்லிடுறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு கோமதி, "பாத்தியாடா உன் குழந்தாண்டா வயித்துல வளருது, சும்மா முட்டாள்தனமாக ஏதோ பேசிட்டே நீயே, என்னதான் இருந்தாலும் நீ மயில் அப்படியெல்லாம் வார்த்தை பேசியிருக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அப்படிலாம் எந்த பொண்ணாலும் அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லைம்மா அது வந்து சரி இனிமேல் இது மாதிரிலாம் பேசாத, அவகிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு வந்துட்டு, "என்னை மன்னிச்சிடு அது மாதிரி பேசுனதுக்கு, ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ பேசின பொய் இதெல்லாம் வந்து என்னால் வெளியே ஏற்றுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதுக்கு தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, "இது மாதிரி நம்ம வீட்டு வாரிசு தான் வளருது வயித்துல" அப்படின்னு சொன்னோன்னே வந்து பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அதே சமயத்தில் பாட்டிமா சொல்கிறாங்க, "இங்கே பாரு உங்கள் கோவதாவும் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த குழந்தைக்காவது 2 பேரும் சேர்ந்து குடும்பமும் சேர்ந்து வாழ ஆரம்பிங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டியும்.